250 கிராம் எலும்பு இல்லாத சிக்கனாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது போல் சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இந்த மாதிரி குட்டியாக ஒரு வெங்காயம். ஏன்னா 250 கிராம் சிக்கன் தானே, அதனால் கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நல்லா கலர் மாறி வருது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, சிக்கனும் உப்பும் போட்டு இப்படி வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 ஸ்பூன் எல்லாம் போட்டு கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுருக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி, சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், ஏன்னா மிளகுல இருக்க காரம் அந்தளவுக்கு பத்தாது இல்லையா, அதனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்தை பொறுத்து. இப்போ மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி வற்றி வேகட்டும், மூடி வச்சிடலாம். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சிக்கன் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே மிளகுத்தூள் தூவிக்கலாம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருப்பு கலராக கிடைக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மிளகோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால தான். அடுத்து மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்துருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சில நேரங்களில் சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக சிக்கன் வச்சு இந்த மாதிரி வறுவல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம். சாதத்துக்கோ இல்லை குழம்பு வச்சு அதுக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிட தேவையில்லை. சும்மாவே இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது போல் சிக்கன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.